வணக்கம் மக்களே! ஜோதிடம் மற்றும் ராசி பலன்களுக்கான தகவல்களுக்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அஷ்டம சனியில் பிடியில் சிக்கி தவித்து வந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி அஷ்டம சனி காலகட்டத்தில் அதிக சிரமத்தை ஏற்படுத்துவாருங்க. ஏழரை சனியின் முற்பகுதி பிற்பகுதியை காட்டிலும் அதீத சிரமங்களை இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். தசாபதிகள் வலுவாக இல்லை என்றால் பல்வேறு வகையான சங்கடங்களையும் சிக்கல்களையும் அதிகமாக சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது தற்போது 2025 மார்ச் மாதத்திலிருந்தே சனி 9ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சனி பாக்கியஸ்தானத்திற்குள் வருவது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இனி தாரதப்பட்டை கிளியக்கூடிய வகையில் நல்ல பல அற்புதமான வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே பெருவாரியான சிக்கல்கள் விலகுவதோடு மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய திருமண பாக்கியம் சிறப்பாக கை கொடுங்க. அஷ்டம சனியின் காரணத்தினால் தடையை சந்தித்து வந்த திருமண பாக்கியம் கிடைக்காமல் இருந்த சூழலில் மாற்றம் ஏற்படுகிறது. அதே போன்று புத்திர பாக்கியத்திற்காகவும் நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக புத்திர பாக்கியமும் நிறைவாக அமைய போகிறது. புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகள், நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை மிக சிறப்பாக நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானின் அமைப்பால் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மங்களகரமான பல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. ஏனென்றால் ஜென்மராசியில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மராசியை விட்டு விலகி 2, 3, 4, 5, 6 ஆகிய இடங்களை வலு சேர்க்க போகிறாருங்க. செவ்வாயினுடைய மாறுதல் பல்வேறு வகையில அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிக அரிதாக கிடைத்து வந்த சூழலில் இந்த வருடம் முழுவதும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக செவ்வாய் அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன், சூரியன், புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரகநிலைகள் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. இந்த 4 கிரகநிலைகள் ஆட்சி பலமும் உச்சமும் பெறும்போது எதிர்பாராத மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சின்ன சின்ன தடைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். எப்படி பார்த்தாலும் இந்த தருணத்தில் இந்த 4 கிரகநிலைகளால் பெரிய அளவில் சங்கடம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. பெரிய அளவிலான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக இந்த வருடத்தின் முற்பகுதியில் லாபஸ்தான வெற்றிருக்கிறார். பிற்பகுதியில் மிக வலுவாக விரயத்திற்குள் நுழைகிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு விரயத்திற்குள் வருவதும் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை கனகச்சிதமாக நிறைவேற்றக்கூடிய யோகத்தை இந்த வருடத்தின் பிற்பகுதியில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதுமே குரு பகவானின் அமைப்பால் நிறைவான நன்மையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்கலாம். அதை விட சனியினுடைய மாறுதல் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே அஷ்டம சனியின் பிடியிலிருந்து முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராகு உட்பகுதியில் 9லும் பிற்பகுதியில் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ராகு அஷ்டமஸ்தானத்திற்குள் வருவதும் கேது தைரியஸ்தானத்தில் இருந்து குடும்பஸ்தானத்திற்குள் நுழைவதும் சற்று சாதகமற்ற அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் மிக பெரிய அளவிலான சிரமங்கள் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக அஷ்டம சனியை ஒப்பிடுகையில் ராகு அஷ்டமத்திற்கு வருவது பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் நல்ல மாற்றங்களுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக 2025 கடகராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சியில் கூட இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு நிறைவாக உண்டுங்க. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் ஏற்பட்டு வந்த அஷ்டம சனியின் காரணத்தினால் ஏற்பட்ட தடைகள் முற்றிலுமாக விலகும். உங்களுடைய சிறு முயற்சி கூட இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில்
கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமையுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புத்திர பாக்கியமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது பெண்மணிகள் கணவன் மனைவிக்கிடையே சந்தித்து வந்த சிக்கல்கள் விலகி பெண்மணிகளுக்கிடையே ஒற்றுமையும் கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை விட குடும்ப சார்ந்த சூழ்நிலைகள் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு சனி விலகுவதால் பணிச்சுமை குறைவதோடு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு 2025 அமைய போகிறது. எனவே பெரிய அளவிலாக சந்தித்து வந்த உத்தியோக ரீதியான சிக்கல்கள் மிக சிறப்பான மாறுதலை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. நிரந்தர வருமானமும் எதிர்பாராத நல்ல தொழில் ரீதியான வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில்